வந்தா இந்த இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிதான் ஆமா வந்தாங்க. ஓகேவா? ஆமா இப்படி வந்துட்டு இவங்களும் அதுக்கு அந்த அதே மாதிரி 23 மரணங்கள் நடக்கும்போது நம்ம வந்து இப்ப ஆளுற கட்சி யாரோ இந்த அவங்களதான் மரணங்களை பார்த்து கேட்க நிகழ்த்துறது முடியுமா? யாரு சொல்லுவோம்? இல்ல இல்ல அவங்கள பார்த்தா இல்ல இந்த கேட்கணும்ன்ற மரணங்களை நிகழ்த்துறது யாரு? காவல்துறை தான் நிகழ்த்தினாங்க. காவல்துறையா நிகழ்த்துதான். மனநிலை ஏன் அப்படி இருக்கு மோசமா? அதை காவல்துறையை எதிர்த்து நீங்க என்ன கட்டுப்படுத்த, பேசுனீங்க? அதாவது ஐயா இந்த நீங்க கேள்வியை ஏன் சீமான் காவல்துறை இருங்க இருங்க மரணங்கள் விடுங்க, சாதாரண இருங்க மக்களை வந்து இருங்க காவல்துறை எப்படி நடத்துது? ஒரு விஷயம் எனக்கு அது தெளிவுபடுத்துங்க. இந்த சம்பந்தமா வந்து விஷயம் என்ன பேசுனாரு ஏங்க விஜய் சொல்லுங்க. அதாவது இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்களே, ஏன் உங்க அண்ணன் இந்த கேள்வியை வந்து கேட்கல? ஏன் 24 கேட்கல? மரணங்களை ஏன் அண்ணன் எடுத்து பேசல? ஏன் கேட்கல? சீமானே எடுத்து பேசல. இந்த 24 யாருங்க மரணங்கள் கேட்கல? வந்து நீங்க இல்ல இல்ல இன்னைக்கு மாநாட்டுல ஏங்க அஜித் ஒரு அஜித் மாநாடு அஜித் நடத்துச்சு. குமார் ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. போராட்டம் ஒரு நாள் போராட்டமா இருங்க, ஒரு நாள் போராட்டமா இருந்தாலும் அஜித் குமாருக்காக போய் ஏங்க, போராடினீங்க. ஒரு இருங்கங்க நாள் நாங்க 2 நாள். இருங்க 2 நாளாவே இருந்தாலும் அஜித் குமாருக்காக போராடினீங்க. அஜித் குமார் மாதிரி 24 பேர் இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணன் ஏன் அந்த 24 பேர் எங்கேயுமே முன்னெடுத்து பேசல? அண்ணன் நீங்க இல்ல சீமான் வந்துட்டு பேசியிருந்தாங்கன்னு சொல்லி இல்ல ஒட்டுமொத்த இல்ல நீங்க சப்போஸ் பேசியிருக்காங்க. பேசியிருந்தாங்கன்னு ஒட்டுமொத்த சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை இல்ல இல்ல கொடுக்கலாம். பேசியிருக்காங்க. 24 மரணங்களும் எங்க நடந்துச்சுன்னு எடுத்து பேசுனாங்க? பேசியிருக்காங்க. எங்க நம்ம பேசுனாங்க? எடுத்து போட்டுட்டா என்ன பண்றீங்க? எடுத்து போடுங்க. எங்க பேசுனாங்க? எடுத்து எடுத்து போடுங்க. போடுறேன் நானு. நாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க நானும் முழுசா சொல்றேன், பார்த்தோம். நீங்க என்ன இந்த 24 தான் நடந்திருக்கா? அது என்ன ஐயா 24? ஐயா இந்த ஐயா இந்த ஆட்சியில நடந்தது இருங்க, 24 தான் ஐயா. ஆளுங்கட்சியை எதிர்த்து முழுசா குரல் கொடுக்கணும்னா இந்த 4 ஆண்டு காலத்தை நாங்க எடுத்திருக்கிறோம். நாங்க மேற்கொண்டு நாங்க அடுத்த நடவடிக்கையை நாங்க அடுத்து எடுக்கிறத தாண்டி அதை ப்ரோ, பேசுவோம். நான் இப்ப ஒண்ணு சொல்றேன் நடந்த இந்த கேளுங்க. 4 ஆண்டு காலத்தை நீங்க பேசுங்க. காவல்துறைக்கு சீமா கொடுக்கப்பட்ட அதிகபட்ச எனக்கு எனக்கு கேள்வி என்னன்னா, அதிகாரம். சீமானிய ஐயா எனக்கு ஏன் சீமானிய இந்த நான் 24 விஷயத்தையும் எடுத்து பேசல, அதுக்கான போராட்டத்தை ஏன் கண்டன ஆர்ப்பாட்டத்துல 24 மரணம் மொத்தமா ஏன் போடாம இவர் அஜித்குமாருக்காக மட்டும் பேசிட்டு போனாரு? ஏன்னா நாங்க ஒண்ணு வந்துட்டு இந்த பாண்டி பாண்டி திமுக பாண்டி ஆட்சியில பாண்டி பாண்டி ஒண்ணே நடந்த ஒண்ணே படுகொலைக்கு மட்டும் இல்ல இல்ல. இல்ல ப்ரோ நான் ஒன்னே மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த பஞ்சமர் மேல மீட்புன்னு ஒரு போராட்டம் நடத்துனாங்க தெரியுமா? ஆமா. அதோட ஸ்டேட்டஸ் இப்ப என்ன ப்ரோ இருக்குது? அது இப்போ எதுவும் ஆஹ், மக்களுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பஞ்சபர்மன் நேற்று வந்துட்டு அது கட்சி எதுக்கு தான். நடத்துனீங்க? இல்ல இப்ப இல்ல அது எதுக்கு இல்ல இல்ல அது இருங்க, எதுக்கு ஒரு நடத்துனீங்க நிமிஷம் ஃபர்ஸ்ட்? இருங்க. ஆளுங்கட்சி அது அரசு, ஆளுங்கட்சி வந்துட்டு அது வந்து தணிக்கை பண்ணணும். வெள்ளைக்காரன் கொடுத்த காலத்துல வந்து அந்த நிலங்கள் வந்து இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க தான் வந்து ஆய்வு பண்ணி அந்த நிலத்தை ஒதுக்கணும். அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பஞ்சம நிலத்தை வந்து நீங்க அறிவாலயம் முத கொண்டு ஐயா பஞ்சம நிலத்துல ஐயா வந்து. ஐயா ஓகே ஓகே ஐயா பாண்டி பாண்டி இருங்கய்யா, பாண்டி 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 இருங்கய்யா, பாண்டி 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 ஒரே நிமிஷம் ப்ரோ, இருங்க. ஒரே நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்க தான் சொன்னீங்க இதை வந்து அரசாங்கம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஓகேவா? ஆமாங்க, அரசுக்கு எதிராக தானே நம்ம என்ன சொல்றது, மக்கள் ஏன்னா அதிகாரம் கைக்கு வந்தாதானே அது வந்து பண்ண முடியும். அதுதான் அதாவது ப்ரோ நம்ம ஒரு சொல்றேன். திட்டத்தை வந்து முன்வைக்கிறோம். இருங்க, ஒரு திட்டத்தை முன்வைக்கிறோம், போராட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த திட்டத்தின் மூலயமா அடுத்து வந்து நம்ம வந்து அதை ஆட்சிக்கு வந்து அதை நம்ம செய்வோம் அப்படிங்கறதுதான் மக்களுக்கு சொல்றது. இப்ப இதுக்குதான் நீங்களும் இப்ப போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஏங்க பரந்தூர் விஷயத்துல இதுவும் அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். ஆனா இன்னமும் அவங்களுக்கு தோளா தான் நிக்கிறோம். ஒரு நாள் போராட்டம் பண்ணிட்டு வந்து நிக்கல. அதே மாதிரி இப்ப நீங்களும் ஒரு நடந்த நாள் தானே முடிவு பண்ண, அஜித்குமார் நானும் இருங்க தோளோட தோளா தான் இருங்க நிக்கிறோம். இருங்க எங்க நிக்கிறீங்க? எங்க பரந்தூர் மக்களுக்கு இன்ன வரைக்கும் அண்ணன் அடுத்தடுத்த என்னென்ன முடிவுகள் எடுத்தாரு, என்னென்ன விஷயம் பண்ணீங்க சொல்லுங்க. சரி, பரந்தூர் மக்களுக்காக முடிவு பஞ்சம எடுக்கல நிலத்துக்கு போறல. பஞ்சம நிலத்துக்கு நீங்க எடுத்த போராட்டத்துக்கு அப்புறம் அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்து வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. இல்ல இல்ல ப்ரோ நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ப்ரோ. இப்போ அந்த அந்த இதுல வந்து நிறைய பீப்புள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா விஜய் சார் வந்து அங்க வந்த பிறகுதான் இங்க ஒரு பிரச்சனை நடக்குங்கிறதே நிறைய பேர்த்துக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரிய செஞ்சிருக்கு. எவ்வளவு நாளா போராடிட்டு இருக்காங்க பரந்தூர் மக்கள்? போராட்டம் பண்றாங்க ப்ரோ. அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அங்க போராட்டம் எவ்வளவு நாளா நடக்காதுன்னு. போராட்டம் இல்ல இல்ல எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க நாங்க 1000 நாள் என்ன தாண்டி. கேக்குறோம்? ஐயா நாங்க என்ன கேக்குறோம்? நாங்க போராட்டம் பண்றவங்கள கூப்பிட்டு இதுக்கான விஷயங்கள் நாங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இப்போ வரைக்கும் நாங்க அதை கைவிடாம அதை பிடிச்சிட்டு இருக்கோம் ஒரு புடியா. நீங்க எடுக்கிற போராட்டங்கள்ல எத்தனை போராட்டங்களை நீங்க கை எடுத்ததோட அந்த புடியோட வச்சிருக்கிறீங்க இன்னமும்? நீங்க என்ன ஒரு நாள் எடுக்கிறீங்க, அந்த புடியை அடுத்த நாள் விட்டுட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை பத்தி பேச மாட்டீங்க. அந்த போராட்டத்தோட ஸ்டேட்டஸ் என்ன தெரிய மாட்டேங்குது. நீங்க எதுக்காக போராடிங்கன்ற விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஏன் உங்க தம்பிகளே அதை பத்தி பேச மாட்டாங்க? வந்துடுறாங்க நேரா விஜய் அவர்கள்கிட்ட, வந்துடுறாங்க நேரா நான் தமிழ் தேசியம் குடி குடி குடிப்பேரு பக்கத்துல போடுன்னு. ஆள் பிடிச்சி பக்கத்துல கொடுக்கணும்.
யார் சரி போடணும் உங்க நான் அணியில? என்ன சொல்றேன், நான் சரி முன்னாடியே எனக்கு ஒரு கேட்க விளக்கத்தை எனக்கு ஒரு தமிழ் விளக்கத்தை கொடுங்க. தேசியமும் நாம் திராவிடமும் இருக்கான்னு இருபுறோம். நீங்க எனக்கு சும்மா எனக்கு எனக்கு கேள்வியா ஒரு அடுத்தடுத்து விளக்கத்தை கேள்வி ஐயா கூடாதுல்ல. எனக்கு மெயினா ஒரு விளக்கத்தை கொடுங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணா? ரெண்டு கண்ணா? ஏங்க எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க. நாம் என்ன தமிழர்ல எத்தனை விளக்கம்? அணிகள் இருக்கு? நாம் தமிழ்ல எத்தனை அணியை வச்சிருக்கீங்க? என்னது இந்த பணிகள் ஸ்பேஸ் கேட்டு நீங்க என்ன நடத்துறீங்களா? போறீங்க? நீங்க ஆரம்பிக்க போறீங்களா அணிகள் நீங்களும்? ஏங்க நாங்க அணிகள் ஆரம்பிக்கலங்க. நீங்க அணிகள் ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு அணியும் ஒரு மாதிரி பேசுறீங்க. ஒரு விஷயத்த வந்து மாற்றி ஒரு அணி பாத்தீங்கன்னா சாதி பெருமையை சுற்றுச்சூழல் பேசுது, பாசறை ஒரு வந்து சாதியை தனியார் மட்டம் தட்டுது. போடும் இருங்க. ஏன் மீனவர் பாசறை இருக்கு, சுற்றுச்சூழல் பாசறை இருக்கு, உழவர் அது பாசறை இருக்கு. கட்சிக்குள்ள இருக்கிறதுங்க. நான் கட்சிக்குள்ள இருக்கிறத பத்தி பேசல. இங்க நடக்கிற களத்துல நடக்கிறத பத்தி பேசுறீங்க. ட்விட்டர்ல என்ன நடக்குது அதை ட்விட்டர் கவனிக்கிறீங்களா? தான் உங்களுக்கு களமா? ஏங்க இதுவும் அப்புறம் எதுக்கு இங்க இல்ல இங்க இல்ல ட்விட்டர் ஒரு நிமிஷம் களமா? நான் கேட்கறேன். இல்ல ட்விட்டர் களம் இல்ல அப்புறம் எதுக்கு நாம் தமிழர் தம்பிங்க எல்லாம் இங்க வந்து கத்திட்டு இருக்கிறீங்க? போயிட்டு களத்துல வந்து கத்த வேண்டியதானே? ஏன் இங்க உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க? இங்க உட்காந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இதுவும் உங்களுக்கு ஒரு மெயின் சோர்ஸ் தாங்க. ட்விட்டர் வந்து இதுவும் மக்கள்கிட்ட போய் சோசியல் சேர்ற மீடியா ஒரு ப்ரோ, விஷயம் தான். களம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கரெக்டா சொல்லுங்க. சரி சோசியல் மீடியா நீங்க ஏங்க தான் களம்னு சோசியல் சொன்னீங்க, மீடியாவும் அதனாலதான் அது களம் இல்லைன்னு உங்க சொல்றேன். உங்க அரசியல் அடிப்படுது. சோசியல் இருங்க. மீடியாலயும் நீங்க சாதி பெருமை பேசி உங்க வீடியோஸ் எல்லாம் வெளில போகுது. சாதி பெருமை பேசுறது தப்பா சரியா? எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க. யார் சாதி பெருமை பேசுனா? யாரு ப்ரோ பேசல? அதை விடுங்க போய் ப்ரோ. நீங்க வரீங்களா திராவிடம் தமிழ் தமிழ் வந்து தேசியம் ரெண்டு கண்ணுன்னு இல்ல இல்ல சொல்லிக்கிறீங்களா, அதை மாறன் சொல்லுங்க. மாறன் மாறன் என் கூட வரீங்களா? தமிழ் வந்து ஸ்பேஸ்ல ஒரு நாள் போய் உட்காருவோம். என்னென்ன சாதி பெருமை பேசுறாங்க, அவன் எந்தெந்த சாதியை கட்சியா? அழிக்கிறாங்க. ஏங்க அவன் கட்சியே கிடையாது, அவன் அவன் கட்சிக்கு கட்சின்னு எதிராக தானே தான் ப்ரோ சொல்றான். பேசிட்டு ஆனா இருக்கேன். தமிழ் தேசியங்கிற இதுல தானே ப்ரோ வராது. தமிழ் இப்ப தேசியத்துக்குள்ள தானே உட்காந்து பேசுறாங்க. இப்ப பாண்டி தமிழ் இப்ப தேசியத்துக்குள்ள பாண்டி சாதி இருக்கா? வந்துட்டு பாண்டி வந்து இப்ப தாவேக்கா அப்படின்னு சொல்றாரு. என்ன சரி ஒரு நான் ஸ்போக் சாதி பர்சன் பெருமை போல பேசுறேனா? பேசுறீங்க, ஒரு ஸ்போக் பர்சன் போல பேசுறீங்க. இப்போ ம் அதே போல வந்து இந்த எவ்வளோ ஐடி வந்துட்டு ஒரு மோசமா மாஃபிங் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்குது தாவேக்கால. அவங்க வந்து சரி ஜெயிலுக்கு போனா நாளைக்கு விஜய் வந்து நான் தான் வந்து இது மாதிரி பேச வச்சுன்னு சொல்லுவாரா? சரி மாறன் மாறன் தாவேக்கா பத்தி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லட்டுங்களா? ஒரு 2 பேர்த்து மேல வழக்கு இருங்க போட்டுருக்காங்கல்ல. தாவேக்கா ஐயா தாவேக்கா பத்தி விஷயம் சொல்லிக்கிறேன். தாவேக்கா சார்ந்து தாவேக்கா ஸ்பேஸ் போட்டு பேசுற யாரும் இங்க சாதி பெருமையோ இல்ல அடுத்த சாதி அடிக்கிறதோ இல்ல ஒரு தனிப்பட்ட பெண்ணை நாங்க தாக்குறதோ அடிக்கிறது அந்த இல்லையே, நிலையில இருங்க. நாங்களும் ஒரு பேசுறது இல்ல, அடிக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம் இருங்குங்க. தாவேக்கா சார்ந்து பேசுற ஒரு ஐடிகள் எந்த நீங்க ஐடிகளும் போயிட்டு நாம் தமிழர் சாதி ஐடி பெருமை ஸ்பேஸ் போயிருக்கீங்களா? பேசுறது கிடையாது. நீங்க நாம் ஸ்பேஸ் தமிழர்னு போயிருக்கீங்களா உட்காந்து நாம் பேசுறோம். தமிழருக்கு? சரி தமிழ் இருங்க, வேந்த அதுல ஒரு நாம் கால் தமிழர். இந்த இருங்க, நான் அதுல வந்து தாவேக்கால் கூட ஒரு பாண்டியன் ஒரு பையன் ஃபுல்லா அங்கேதான் உட்காந்து போப்பல. எனக்கு தெரிஞ்சு ம். எல்லாரும் ஒரு கூட்டணியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஸ்போக் யாரு பர்சன் யாரு கிடையாது. ஜிபி பாண்டியனா? ஆமா. ஜிபி பாண்டியனோட ஐடிக்குள்ள போய் பாருங்க. அவர் வந்து நாம் தமிழரா இல்ல தாவேக்காவான்னு ஒழுங்கா உங்களுக்கு தெரியும். ஏங்க அவர் விஜய் படத்தை தான் டீப்ல வச்சு ஏங்க விஜய் தாவேக்கான்னு படம் போஸ்ட் பண்ணிட்டு ஐயா இருக்காரு. விஜய் படம் வச்சு நான் வந்து பாத்தீங்களா இல்லையா? சீமான் படம். இல்ல நான் என்ன இருங்க சொல்றேன், இப்போ இதே மாறன் தமிழ் மாறன் வந்தாடா அது மாதிரி மாறன் நாம் தமிழர் கட்சி மாறன் இல்லைன்னு சொன்னா நீங்க மாறன் ஒத்துக்க மாறன் மாட்டீங்க. மாறன் ப்ரோ உங்களை நான் மாதிரி ஒன்னோட சொல்றீங்களே, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க. நாங்க வந்து உங்களை மாதிரி விஜய் படம் வச்சதுனால மட்டுமே அவங்க வந்து தாவேக்கா நாம் தமிழர் சீமான் படம் வச்சனாலே நாம் தமிழர் சொல்லல. ம். அவங்க சீமான முன்னிறுத்தி பேசுறாங்க. சீமான பத்தி மட்டுமே சீமான் எப்போ பேசுறாங்க. அப்படி சீமான பேசுறாரு? அரசியல தான் அவங்க பேசுறேன்னு வராங்க. ப்ரோ கொஞ்சம் பதறாம ஒன்னொன்னா போலாம், சரியா? சரி ஒன் பை ஒன்னா போலாம். ஒன் பை ஒன்னா தாங்க நீங்க போயிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருந்ததுன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணு. நீங்க ஒரு ஆள் வரலாற்று அறிஞர் ஒருத்தர் இருந்தாரு, எங்க அவர் ஆளை காணோம். வரலாறு மீது எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவரை தான் நான் தேடி வந்தேன், அவரை காண போயிட்டாரு நினைக்கிறேன். அந்த வரலாற்று ஆய்வாளர் கொஞ்சம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் தேசியம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க எப்படி ரெண்டு தமிழ் ரெண்டு இப்போ கண்ணா இருந்துச்சு இப்போ ஒரே நேரத்துல? எனக்கு ஒரு தெளிவு கொடுத்துருங்க. தமிழ் வந்து நாம் தமிழர் கிடையாது அப்படிதானே? கிடையாது. அப்புறம் எதுக்கு அவர் முழுக்க முழுக்க நாம் தமிழரை வச்சு பேசுறாரு, நாம் தமிழர் பேர் எழுக்கிறாரு? நீங்க யாராவது போய் கேட்டீங்களா? கேட்டாமே, நாளா என்ன கேட்டீங்க? கேவலமா கேட்டிருக்கேனே அவனெல்லாம். அதான் ஏங்க அசிங்கமா கேட்டிருக்கேன் ப்ரோ. அப்புறம் அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க இன்ன வரைக்கும் பேச வச்சுட்டு என்ன ப்ரோ இருக்கிறீங்களே, இன்னும் பண்றது? பேசிட்டு இருக்கு. ட்விட்டர்ல நான் பிளாக் பண்ண முடியும், அவ்வளவுதான். இப்ப எல்லாத்துக்கும் வந்து ட்விட்டர்ல வந்து அவரு என்ன சொல்றாரு, அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் ஃபீச் இருக்குது, ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என் ஸ்பேஸ்ல வந்துட்டு நான் அவர் மேல ஏற்றி வச்சு பேசினேன்னா, மாறன் பாண்டியன் நீங்க வந்து இப்படி அவர் பேச வைக்கலாமான்னு கேட்கலாம். ஓகே, அவனே ஸ்பேஸ் போட்டு அவனே மணிக்கணக்கா பேசுறேன், அவனே ஏதோ ஒரு தலைப்புல போட்டு அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுல வந்துட்டு நீங்க அதுல போய் பாருங்க, கட்சியோட அபிஷியலா உள்ளவங்க யாரும் அதுல இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு எதிராக இங்க எவ்வளவு நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு கூட அந்த நாய் உள்ள போலாம் ஜெயிலுக்குல. அவங்க கட்சியில எல்லாம் பொறுப்புல கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. மாறன் அப்போ இந்த வீடு ஆதாரம் இருக்கு. சரி பாண்டீஸ்வரன் யாரு? ஏங்க அவெல்லாம் ஜாதியரி நாயங்க, அவெல்லாம் கட்சியே கிடையாது, அவெல்லாம் சேர்த்துக்கவே இல்லை.
சொல்லிட்டு திரிவாங்க, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு திரிவாங்க. கொள்கை தோட்டா கோட்பாடு தோட்டா இருக்குல்ல, சரி ப்ரோ. கட்சிக்கு ஒரு கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல இருக்குல்ல. இந்த இப்போ இப்ப இப்போ வீரா எலெக்ஷன் என்னங்க வந்து என்னங்க ஐயா, யாரு பேரை சொன்னாலும் சாதி வெறியன், கட்சியில இல்ல கட்சியில இல்லன்னு ஏன்னா சொல்லிட்டு போறீங்க. ஆனா அவங்க இல்ல முழுக்க இல்ல முழுக்க பேச உங்க கட்சி வச்சு தாங்க பேசுறாங்க. இல்ல பாண்டி ஒண்ணு பாண்டி ரைட் தோட்டா இருந்தா ப்ரோ, பாண்டி நீங்க ஒன்னே தூக்குங்க. மட்டும் கேக்குற கேட்டுக்கிறேன். ஆட்கள் இல்ல அப்படி இல்ல கேக்குறீங்க, சரியா? பாண்டி நான் ஒன்னே மட்டும் இந்த தோட்டா கேட்டுக்கிறேன். நாம் இல்ல இல்ல தமிழர் நான் ஒன்னே மட்டும் கேட்டுக்கிட்டுமா? இந்த மாறன் ரெண்டா தோட்டா நாம் தமிழர் கட்சியா? நான் ஒன்னே தோட்டா மட்டும் நாம் தமிழர் கேட்டுக்கிறேன். கட்சியா? 2024 எலெக்ஷன் நடந்துச்சுல ப்ரோ. அதுக்கு ஆமா, வீரப்பன் மகள் வந்து அவங்க வந்து ஒரு என்டிகே வந்து சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அவங்கள எதுக்கு அவங்க சேர்ந்திருக்காங்கதான், வச்சுக்கலாம் இல்ல, சேர்ந்திருக்காங்கதான். சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. நீங்க தான் சொல்றீங்கல்ல, எனக்கு ஜாதி ஓட்டு வந்து எனக்கு வந்து தீட்டுக்கு சமானம் சொல்றீங்கல்ல. அவங்கள எதுக்கு அவங்க இருக்கிற இடத்துலயே போடணும்? வேற ஏதாவது தொகுதியில் நிப்பாட்டி இருக்கலாமே. முதல் விஷயம், முதல்ல வீரப்பன் மகள் வந்து எத்தனை வருஷம் கட்சிக்காக போராடி கட்சியில இருந்து உங்களுக்கு அந்த வேட்பாளர் இது வாங்கினாங்க, எனக்கு அதை தெளிவு இதை சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. அவங்க டைரக்டா கட்சிக்குள்ள வந்தோடனே வேட்பாளரா போட்டுருவீங்களா? ஆதவர்ஜுன் யாரு ப்ரோ? ஏங்க ஆதவர்ஜுனாக்கு பொறுப்புலாம் கொடுக்கப்படலைங்க. நிப்பாட்டலைங்க. ஆதவர்ஜுனா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர், அவ்வளவுதான். அவர் வந்து எந்த பொறுப்பும் கட்சியில முடிவெடுக்கிற இடத்துலலாம் அவர் இல்ல. நான் கேட்டது வேட்பாளரா போட்டிருக்கீங்க. நீங்க வேட்பாளரா போடுறதுக்கு டைரக்டா கட்சியில வந்து சேர்ந்தாலே வேட்பாளர் ஆயிரலாமா நாம் இல்ல தமிழர்ல? டிஎம்கே வந்து ஆமா, சொல்றாங்க. இல்ல டிஎம்கே வந்து சொல்றாங்க, நாங்க டிஎம்கே சொல்றோம் அவங்க பையன் அப்பா பையன் இவங்க வந்து இது பண்றாங்கன்ட்டு. இப்ப நேத்து வந்து அவங்கள வந்து நீங்க இப்படி ஒரு கட்சி பதவி கொடுக்கும்போது உங்க இதுல இத்தனை வருஷம் உழைச்சவங்களுக்கு அப்ப என்ன இது இருக்குது சொல்லுங்க. முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க பகுதியில தான் அவங்க நிக்கணுமா, ஏன் வேற இடம் போலன்னு தானே கேட்டீங்க. ஆமா கேட்டேன். ஏன் ப்ரோ வேற இடத்துல போய் நிக்கணும்? இல்ல இல்ல நீங்க எதுக்கு நீங்க அந்த நீங்க கொஞ்சம் அடிப்படை சாதியை அறிவு பார்த்து இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஐயா ஓட்டு ஐயா ஓட்டு போறதா இருங்க இங்க இருங்க இருக்கா, ஐயா அங்கதான் நிற்பாங்க. மாறன் நான் என்ன மாறன் சொல்றேன், உங்க கேள்வி கேட்கறீங்க மாறன் சரி, உங்க அண்ணன் தான் தற்குறித்தனமா சொல்லியிருக்கிறாரு. மாத்தி ஐயா மாத்தி கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு எப்படி நிமிஷம் பதில் இருங்க சொல்றது? ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க அண்ணன் தான் சொல்லியிருக்கிறாரு, சாதியை பார்த்து எனக்கு ஓட்டு போறேன்னா அது எனக்கு தீட்டுன்னு. ஆமா, அந்த பொண்ணை சாதியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அப்ப உங்க அண்ணனுக்கு தீட்டு ஒட்டிச்சா? அப்ப அவங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறதா அவன் தான் எம்எல்ஏ ஆயிருக்கணும்ல? ஏன் ஆகல? அங்க அவங்க ஏன் வன்னியர் தானே பெரும்பான்மை, நீங்க அந்த சொல்றது. அந்த ப்ரோ இடத்துல நீங்க அவங்க அந்த ஜாதியில ப்ரோ அவங்க ஜாதியில வேற கட்சியில ஆப்போசிட் கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதனால அவங்க ஜெயிக்கல. அதை நீங்க அப்போ இங்க ஒத்துக்கிட்டாகணும், ஓட்டு சரிங்களா? வந்து உங்களுக்கு ஜாதிக்கு வருதுல்ல, எங்களுக்கு வர்ற வாக்கு வங்கி தானே வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதே போல நீங்க ஏங்க, தமிழ்நாடு முழுக்க எங்க நீங்க உங்களுக்கு பார்த்தாலும் வந்த எங்களுக்கு வர வாக்குகளோட அந்த ப்ரோ பொண்ணு நின்னதுக்கு அப்புறம் அந்த வாக்கு ப்ரோ ஒரு அதிகம் இல்ல? பாண்டி சொல்ற பாயிண்ட கொஞ்சம் கிளியரா புடிச்சுக்கோங்க. அதாவது என்ன அந்த ஜாதியில நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கட்சியில இருக்காங்க, சரிங்களா? ஸோ இவங்களுக்கும் ஜாதி ஓட்டு விழுந்திருக்கு, இப்ப கொஞ்சம் விழுந்திருக்கு. பட் வீரப்பன் ஆப்போசிட் வந்து கேண்டிடேட் இருங்க 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 ப்ரோ. வீரப்பனுடைய அவருடைய போராட்டம் இருக்குது. அவர் வந்துட்டு காவேரி நீருக்காக அவர் போராடினது இருக்குது, அவர் தமிழ் அந்த தேசியத்துக்காக மரியாதை நிக்கல. இருக்கு. அவர் தமிழ் தேசியத்துக்காக நிக்கல. யாரு? ஏங்க, அவர் வந்துட்டு இந்த கன்னடம் ஒருத்தனை கடத்தி வச்சுட்டு அவருக்கு வச்ச ஏங்க, கோரிக்கையை அவர் நீங்க படிச்சு பாருங்க தமிழர்களுக்காக ப்ரோ. ஐயா, யாரு? தமிழர்களுக்காக நின்னாருங்க ஐயா. தமிழ் நீங்க தேசியத்துக்காக அவர் நிக்கல. அவர் தமிழர் தமிழ் தேசிய விடுதலை கொள்கையை உருவாக்கி படையின்னு நிக்கல. ப்ரோ அவரை கை கோத்துட்டு வீர ப்ரோ. பாண்டி ப்ரோ பாண்டி ப்ரோ ஏ ப்ரோ, வீரப்பன் நம்ம மட்டும் இருந்தா கொஞ்சம் சீமானா திறமையில வாயிலே சுத்தி பேசலாம் இருப்பாரு. சரியா? வீரப்பனை பத்தி மாறன் உங்களுக்கு தெரியல. மாறன் தமிழ் மாறன் தேசத்துக்காக நிக்கலன்னா மாறன் அவர் தமிழர். அப்படி 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 பார்த்தா பெரியாரும் தமிழர்களுக்காக தான் நின்னாரு. இங்க பாருங்க, தமிழர் விடுதலை படையிலும் நான் அதை விட ஆதரிச்சு அவர் வந்து ஒன்னா செயல்பட்டு இருந்தவர். உங்களுக்கு வந்து வீரப்பனை பத்தி தெரியல, நான் நீங்க போய் பாருங்க, முதல்ல கொஞ்சம் சரி படிங்க. சரி, எனக்கு தமிழர் எனக்கு சங்கம்லாம் அவர் வந்து எனக்கு எனக்கு பயணிச்சிருக்காரு. எனக்கு கிளாரிட்டி இருங்க, கொடுத்துருங்க. வீரப்பன் மகளுக்கு சாதியை பார்த்து ஐயா, வீரப்பன் மகளுக்கு மாறன் சாதியை பார்த்து ஓட்டு விழுந்திருக்கு. அப்ப சீமானுக்கு சாதி அதாவது தீட்டு ஒட்டிக்கிச்சா இல்லையா? அந்த அது தீட்டு எப்படி எப்படி கரைக்க வீரப்பன் போறீங்க? மகன் வந்தா மட்டும் உங்களுக்கு ஜாதிய தலைவர் ஆயிடுறாங்க? ஏங்க, அந்த இடத்துல நீங்க வீரப்பன் மகளை அப்படிதாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நிப்பாட்டினீங்க. நீங்க வேற அப்படிலாம் இடத்துல இல்லையே, தொகுதி நிக்க வேண்டியதானே? ஏன் தாழ்த்தப்பட்ட அப்படிலாம் இல்லையே. சமுதாயத்துல போய் வீரப்பன் மகளை நிப்பாட்டி ஓட்டு வாங்க வேண்டியதானே? எங்க தாழ்த்தப்பட்ட முன்னாடிவர்களெல்லாம் சமுதாயம்? இல்ல முதலியார்கள்னு பேசினால தானங்க சீமான ஈரோடு பை எலெக்ஷன். அப்ப என்னது? மட்டும் என்ன, ஈரோடு பை எலெக்ஷன்லயும் அப்படிதான் பேசினாரு. அதுல இப்பதான் வந்து கோன்லாம் கோனாருன்னு சொல்லுங்கன்னாரு, யாதவன்னு சொல்லக்கூடாதுன்னாரு. வீடியோ எடுத்து போட்டுட்டா ஏன் வீரா சமதெல்லாம் உருட்டிட்டு இருக்கீங்க, ஐயா, பேசுறதே வேற. அததான் நாங்களும் சொல்றோம். மேடையில வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து சாதிய ஓட்டெல்லாம் எனக்கு தீட்டு, சாதியை பார்த்து எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஆனா களத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் சாதியை சார்ந்துதான் இப்போ ஆளுங்க நிப்பாட்டுறாரு. இப்ப அந்த சாதி ஓட்டுலாம் அண்ணனுக்கு விழுந்துருச்சு. இப்ப அண்ணனுக்கு தீட்டு ஒட்டிக்கிச்சு. அண்ணன் தீட்டை எப்படி கரைக்க போறீங்க? அண்ணனை நீர்ல போய் முக்க போறீங்களா இல்ல கங்கையில போய் கரைக்க போறீங்களா? ஜாதி ஒட்டிக்கிச்சு, ஜாதி ஆமாங்க ஒட்டிக்கிச்சு. ஐயா. அப்ப வீரப்பன் மகளுக்கு இந்த சாதி ஓட்டெல்லாம் அண்ணன் எப்படி வந்து மைனஸ் பண்ண போறாரு? அவர் தமிழர் விடுதலை படையோட இருந்தவர் ப்ரோ. வீரப்பன் கொஞ்சம் ஐயா, வரலாறு படிங்க ப்ரோ. தமிழர் விடுதலை வீரப்பன் படைக்கு மகளை அவரு எப்படி சீமானுக்கு காவேரிக்காக தான் வந்துட்டு என்ன வீரப்பன் சொல்றது, மகளை எப்படி காவேரி அட்ரஸ் பண்றீங்க? வன்னியர் சமுதாயம் தானே அட்ரஸ் பண்றீங்க.
அப்படிலாம் நாங்க பண்ணலையே. நீங்க பண்ணலங்க, உங்க இல்ல அண்ணன் பண்ணாரு. அப்ப நீங்க வந்து பண்ணீங்கன்னு நீங்க சொல்லுங்க. வேற அண்ணன் வேற வண்டி கேண்டிடேட் அண்ணன் இல்ல இல்ல எடுத்து போடும். நீங்க உங்களுக்கு அப்படி இது இல்லைன்னா அந்த அந்த இல்ல தொகுதியில வந்து வேற கேண்டிடேட் உங்களுக்கு ப்ரோ நிப்பாட்டிக்கணும் ப்ரோ. எனக்கு நீங்க எனக்கு நான் ஒண்ணு சொல்றேன் எனக்கு கேளுங்க. ஏங்க எனக்கு இதெல்லாம் ரெண்டாவது பட்சங்க. எனக்கு முதல் பட்சமே கட்சிக்குள்ள வந்த உடனே ஒரு கேண்டிடேட் நீங்க போட முடியுமா? கட்சிக்குள்ள சேர்ந்த உடனே நீங்க அவங்கள வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டுருவீங்களா? போடலாமே. எப்படி போடுவீங்க? அப்ப கட்சிக்காக உழைச்சவங்களாம் என்ன உழைச்சவங்க எதுக்குல தான் வந்து உட்காந்துட்டு நிக்க உழைக்கிறான்? வைக்கிறாங்க. உழைச்சிட்டு தாங்க இருக்கிறான். உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு திரள் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பதவி கொடுத்தீங்க? அவனுக்கு என்ன கேண்டிடேட் இப்ப போட்டீங்க? என்ன தாவேக்கால உள்ள எல்லாத்துக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவோமா? உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோமா? தாவைக்கால உழைச்சவங்களுக்கு தான் பதவி கொடுத்திருக்கு, உழைச்சவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகுது. நீங்க சீட்டு கொடுக்கும்போது அதை பார்த்து அதை வந்து கேளுங்க. நான் கேட்க ஒண்ணு வேணாம்னு சொல்லல. சொல்றீங்களே, தவறான ஆளுகள் கொடுத்தா ஐயா, பொறுப்பு தவறான போடுறதுக்கே ஆளுகள் கொடுத்தா காசு கேள்வி கேள்வி. வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு பாதி பேர் வெளில போயிட்டு எந்த இருக்காங்க. இப்படிலாம் வந்தவன் எங்க ஊக்குவிக்க போனா? கூடாது. வந்தவன் எங்க போனா? நேரா திமுகவுக்கு போனா. அதுலயே சொல்றீங்களே, தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த நீங்க அந்த அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு தெரியல. பெண்களுக்கு உங்க மரியாதை இத்தனை நாளா கொடுக்க கட்சி மாட்டேங்கிறாங்க, நடத்துறீங்க. பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பணம் கொடுக்குற பொறுப்பு ஏங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி அததான் சொல்றோமே, அசிங்கமா. வந்த உடனே ப்ரோ பொறுப்புகள்லாம் கிடைக்காதுங்க. உழைச்சவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு ப்ரோ இருக்காங்க. கட்சியே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்துட்டு நான் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து இருக்கேன், எனக்கு பொறுப்பு கொடு. யாரு விஜய் ப்ரோ மகள் நான் ஒண்ணு இயக்கத்துல? சொல்றேன் இல்லைங்களே, தாவேக்காவை பொருட்டாவே நாங்க எடுக்கிறது இல்ல. உங்களுக்கு வந்து ஐயா, அரசியல் பேசுறது நாம் ஏதாவது தமிழர தற்கொலைதான். கணக்கு இந்த நீங்க பாருங்க, நாம் தமிழர நேத்து தமிழ்நாடு கணக்குல போராட்டத்துல எடுத்துக்கல. கூட்டம் இந்த நடந்துச்சுங்கிறீங்க, பாருங்க, இங்க கேரளாவுல இங்க இருந்து ஆந்திர இங்க பிரதேசத்துல இருந்து ரசிகர் ஐயா, வரான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க நாம் தமிழர் ஒரு கணக்குலயே நாங்க எடுத்துக்கல. இங்க மும்மொழி 3 அணி தான் இருக்குது. ஒண்ணு திமுக, அதிமுக, இன்னொன்னு தாவேக்கா. இந்த 3 அணி தான் இங்க போட்டி கணக்கு போயிட்டு இருக்கு. நீங்க பயிற்சி பற்ற ஒண்ணு, நீங்க பேசுறதுல ஒரு ஸ்டாண்டா நிக்கணும். நீங்க எடுத்து நடத்துற போராட்டத்துல ஒரு முடிவை கொடுத்துட்டு நீங்க நின்றுக்கணும். நீங்க அங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சண்டையிலேயே பாத்தீங்கன்னா அண்ணன் கடைசி நாள் வரையும் போராட்டு, கடைசியில சுடும் போது ஓடி போனாரு. மக்கள் சுடுவாங்கும் போது அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டாரு, அண்ணனுக்கு குண்டு விழுந்துடக்கூடாதுன்னு. அதுல இருந்து பாத்துட்டு இருக்கிறோம் அண்ணன் எந்தெந்த போராட்டத்தை ஒரு நாள் எடுத்துட்டு அடுத்த நாள் அண்ணன் கரைச்சிட்டு ஓடுறாருன்னு. நீங்க உடனே பயிற்சி படுற நடத்திட்டு நீங்க வந்து உங்களை வந்து எங்களோட ஈக்குவாலிட்டி பண்ணாதீங்க. நாங்க இந்த பாருங்க, ப்ரோ இல்ல நாங்க இல்ல போராட்டம் நடத்தினதுக்கு அந்த கூட்டம் மாநாட்டுக்கு கூட உங்களுக்கு வராது. இல்ல இல்ல நான் ஓப்பனப்பா சொல்றேன் ப்ரோ. இல்ல இல்ல நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இல்ல 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 சின்னத்துல போட்டியிடும் 2026. அது நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ. ஒரு நீங்க எதுக்கு சைடு அது கவலைப்படுறீங்க? அது ஒரு அது சைடு ப்ரோ இல்ல இல்ல சின்னத்துக்கு அது இன்னும் அப்ளை சின்னத்தை பண்ணல. கொடுக்க போற ப்ரோ சின்னத்துக்கு பேசுறவங்க. அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுவாங்க, முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் பொறுங்க, அதுக்கு எலெக்ஷன் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இமானுவேல் தான் கரெக்டா கொஸ்டின் பண்ணாரு. மாறன் இமானுவேல் கரெக்டா கொஸ்டின் பண்ணாரு. இரியா, ஒரு சைடு மேய்ச்சல் நிலத்துக்கு கேஸ் போடுறீங்க, இன்னொரு சைடு மாநாடு நடத்துறீங்க, நீங்க ஒரு பிரச்சனை எப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இமானுவேல் கரெக்டா கேட்டாரு. நீங்க அவர் ஒரே ஒரு 20 கேள்வி கேட்டிருக்காரு. எந்த கேள்விக்கு பதில் ஏய், சொல்றேன்னு எனக்கு எந்த தெரியல. கேள்வியும் பதில் கிடையாதியா. ஒரு நாள் தான் போராட்டம் நீ நடத்துறீங்க, பேச ரெண்டாவது விட்டாதானே நாள் மியூட் ஆள் போட்டு லூசு மாதிரி கத்தி இருந்தா நான் எங்கேயா பதில் சொல்றது? நீ நீ- ப்ரோ நீ பாண்டி ப்ரோ பதில் இருங்க, சொல். அவர் பேச முடியும். பாண்டி ப்ரோ இருங்க, அவர் பேச முடியும். நீங்க பேசுங்க ப்ரோ, மாறன் ப்ரோ நீங்க பேசுங்க. நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல்ல கிடையாது, எலெக்ஷன்ல கிடையாது அப்படின்னா நீங்க உங்களோட வார்டு பாத்தீங்கன்னா மெம்பர் அவங்களுக்கு இன்னைக்கு அதிகம். இருங்க. உங்களோட ப்ரோ வார்டு இருங்க மெம்பர் ப்ரோ, பாவம் ப்ரோ, இருங்க பேசணும் ப்ரோ, நம்ம பேசலாம் இருங்க. ஏன் பதறீங்க? இப்போ 26 தேர்தல்ல வந்துட்டு இப்போ எல்லாமே கூட்டணியா இருக்கு அப்படின்னா டாப் 3ல வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் வந்துட்டு சின்ன வந்து வரும். தாவேக்கெல்லாம் எந்த மூலையில கிடக்கும்னே தெரியாது, ப்ரோ சரிங்களா? நான் இப்போ உங்ககிட்ட ஓப்பனப்பா அவங்க சொல்றேன் ப்ரோ. இல்ல தேடி இல்ல ஓடி நான் ப்ரோ நான் இல்ல இருக்கு ப்ரோ, இல்ல ப்ரோ பதில் இருக்கு ப்ரோ நான் நம்மகிட்ட. ஒன்னே மட்டும் ஓப்பனா அவர் சொல்றேன். பேசுறாரு ப்ரோ, அவர் அதுக்கு அழுவாரு. இல்ல இல்ல நான் ஐயா, அவர் ஒன்னே மனுஷன் மட்டும் கொட்டி சொல்லிடுறேன். முடிக்கட்டும். நாங்க வந்து கொட்டி நாம் முடிக்கட்டும். தமிழரோட நாங்க அதிக கம்மியான ஓட்டு எடுத்தோம்னா நான் என்னோட ட்விட்டர் ஐடியை டெலீட் பண்ணிட்டு நான் அடுத்து ட்விட்டர் பக்கமே வர மாட்டேன். இமானுவேல் நீங்க ஏங்க உங்களை இல்ல ஏங்க நாம் ப்ரோ தமிழரோட இருங்க ப்ரோ ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அவர் என்ன பேசாருன்னு இருங்க, நம்ம பதில் இருக்கு, ஐயா, எல்லாத்துக்கும் பதில் எல்லாரும் இருக்கு. இருங்க. கொஞ்சம் அவர் பொறுமையா வார்டு இருங்க, அவர் மெம்பர் பேச முடியட்டும். வார்டு மெம்பர் ஐயா எல்லாரும் இருங்க. மாறன் முழுசா முடிக்கணும், அவரோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டிக்கட்டும். அதுக்கு பதில், ஆனா அதுல வந்து எனக்கு பதில் வந்துடணும். அண்ணன் ஒரு நாள் எடுத்த போராட்டத்தை முழுசா முழுமைப்படுத்தி முடிச்சாரு. இந்த போராட்டம் களத்துல அண்ணன் கடைசி வரையும் நின்னாரு மக்களோட அப்படின்னு ஒரு போராட்டத்தை சொல்லட்டும் அண்ணன். சொல்லுங்க மாறன். மியூட் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ரோ. மக்கள் போராட்டத்துல மக்களோட மக்களா தான் நிக்கிறோம். எல்லா போராட்டத்திலையும் பரந்தூர்ல நின்றுட்டு தான் இருக்கோம். நீங்க வந்துட்டு தூத்துக்குடியில வந்துட்டு நாங்க அரச வன்முறை காவல்துறையால சுட்டுக் கொள்ளும் போது அதுக்கு எதிராக நின்றுட்டு இருக்கோம். தூத்துக்குடியில வந்து நீங்க அதை பத்தி வாயை திறக்கல. இப்போ கடைசியா நீங்க வந்து காவல்துறை மரணம் அப்படின்னா நீங்க வந்துட்டு 24 தான் பேசுறீங்க. ஆனா தூத்துக்குடி போன்ற ஒரு மிகப்பெரிய படுகொலையை பத்தி நீங்க வாயை திறக்கல, உங்களாட்ட பேச முடியல அதை பத்தி, என் தலைவர் சரிங்களா? பாதிக்கப்பட்ட வீட்டுல பண்ணாரு. நான் சொல்றேங்க இல்லைங்க, நான் இப்போ அஜித் படுகொலை அண்ணன் பேசினாருன்னா தூத்துக்குடியும் பேசுவாரு, பென்னிக்ஸ் ஜெயராஜையும் பேசுவாரு,
எல்லாத்தையும் தான் பேசுவாரு. அப்போ இங்க வந்து பேசுவாரு, நீங்க நாங்க செயல்படுத்துவாரா? 2021க்கு அப்புறம் பேசுவோம், முன்னாடி ஐயா பேசுவோம்னா ஒட்டு பேசுவாரு, மொத்தமா நீங்க தீர்வு வேணா எல்லா செயல்படுத்துவாரா? பிரச்சனையும் பேசணும். கேட்ட சரிங்களா? நீங்க கேள்வி புரியுதா இல்லையா? நீங்க கேட்ட பேசுறாரு. கேள்விதான் நான் சொல்றேன். நாங்க ஏங்க தூத்துக்குடிக்கு போராடிட்டு இருக்கோம், மாறன் பெனின்சுலா நான் ஜெயராஜுக்கும் வந்து போராடிட்டு இருக்கோம், இன்னைக்கு பேசுறாரு போராடிட்டு பேசுறதுல இருக்கோம். கணக்குல இங்க வரல. நீங்க நேத்து வரை ஐயா நீங்க வந்துட்டு பட தெளிவா ப்ரமோஷனுக்கு பாருங்க, உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். பேசுறாரு, நான் பேசலன்னு சொல்லல. பேசுற விஷயத்த முழுமைப்படுத்துறாரான்னு தான் கேக்குறோம். அண்ணன் தூத்துக்குடி நிமிஷத்துல போய் நின்னாருன்னா நின்னாரு, துப்பாக்கி சூடு நடத்தும் போது ஓடி போனாருன்னா ஓடி போயிட்டாரு. அதான் உண்மை. அதே மாதிரி இப்போ அஜித்குமார் விஷயத்த அண்ணன் எடுத்து பேசினாருன்னா பேசினாரு. ஆனா 24 பேர் மரணத்தை அண்ணன் வந்து முன்னெடுத்து அந்த இடத்துல பேசினாருன்னா கிடையாது. அந்த பதாகைகளை கூட அண்ணன் வந்து 24 பேர் கொண்டதுக்கான விஷயத்த பேசல. ஐயா களத்துல சூடான ஒரு விஷயம் வரும்போது அண்ணன் பேசுறாருங்க ஐயா. ஆனா அடுத்த நாள் அண்ணன் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அண்ணன் எங்க போறாரு? இதுக்கு நான் ஒரே இது சொல்லட்டுமா? நீங்க சொல்றீங்களா தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு அண்ணன் பேசுறாருன்னு சொன்னீங்க தெரியுமா? இப்போ அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ல சில பேர் வந்து இப்போ டிஎம்கே பேடு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஹை போஸ்டிங் கொடுத்து இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு அந்த இதுல இருக்கிறாங்க. ஹை போஸ்டிங் கொடுத்ததுக்கு அண்ணன் சீமான் வந்துட்டு கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு. விஜய்க்கு ஐயா கண்டனம் இல்ல வெறும் கண்டனம் பதிவு. நீங்க தான் சொல்றீங்க மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்க. அது கூட பண்ணலையே. நான் இப்ப வந்து மேல எடுத்து போடுறேன், பதவி உயர்வு கொடுத்த அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன பதிவு போட்டிருக்காரு. நீங்க அது மாதிரி கொடுத்த ஒரு அறிக்கையை காட்டுங்க. ஐயா பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு துணையா நின்னாரு. இருங்க ஒருத்தரை போய் இருங்க ஐயா. கிடையாது. அந்த சந்திப்பே சீமான் பண்ணல. என்னது பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு அண்ணன் சீமான் போனாரா? அவங்களுக்கு துணையா நிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நின்னாரா? எங்க போனாரு? போன போட்டோ எடுத்து மேல போடுங்க. பாதிக்கப்பட்டதுக்கு வந்து நீ என்ன கேட்ட? ஐயா அண்ணன் சூடா சுட சுட பரோட்டா வரும்போது அண்ணன் பிச்சு போட்டு சாப்பிட்டுறாரு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்ப விட மாட்டாரு, ஏப்பையும் சேர்த்து முழுங்கிடுறாரு அண்ணன். புரியுதா இல்லையா நான் சொல்றது? அண்ணன் போராட்டம் நடத்துறாரு நடத்தலன்னு நான் சொல்லவே இல்லை. கேள்வியை கேட்டா ஒரு கேள்வியா நின்னுங்க. நீங்க வந்து பதவி ஐயா இப்போ இந்த பாருங்க மியூட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நான் தெளிவா சொல்லிட்டேன் கேள்விய. அண்ணன் களத்துல நிக்கிறாருன்னா நிக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அண்ணன் எல்லா போராட்டமும் சுட சுட வரும்போது அந்த இடத்துல போய் அப்போசிஷன் பண்றாருன்னா பண்றாரு. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் அண்ணன் எங்க போறாரு? அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அஜித்குமார் குடும்பத்துக்கு அண்ணன் இன்ன வரைக்கும் என்ன அந்த போராட்டத்தை கையில் எடுத்ததோட அந்த போராட்டத்துக்கான என்ன அடுத்தடுத்த முடிவுகள் என்ன பண்றாரு? இன்னைக்கு நான் தாவேக்கா அவன விஷயம் பண்ணுதுன்னா தாவேக்கா அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கேசஸ் நடத்துறதுக்கான வக்கீல்களை நியமிக்கிறோம், அவங்களுக்கு நிவாரண உதவி கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு இன்ன வரைக்கும் இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்கோம், இனிமேலும் கூட நிக்க போறோம்னு உறுதி கொடுத்துருக்குறோம். சீமான் அவர்கள் என்ன பண்றாரு? இன்னைக்கு பரந்தூர் விஷயத்துல இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காரு, பரந்தூர் மக்களுக்கு துணையா நிக்கிறாரு, கூப்பிட்டு பேசுறாரு, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. சீமான் அவர்கள் பரந்தூர் மக்களை கூப்பிட்டு எப்ப கடைசியா பேசினாரு கொஞ்சம் சொல்லுங்க. சும்மா நீங்க வந்து நிக்கிறாரு மட்டும் தான் சொல்றீங்க தவிர எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வார்த்தைக்கு வார்த்தை நிக்கிறாரு சொல்றீங்க தவிர நின்னதுக்கு அப்புறம் என்ன நடத்துறேன்னு சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றேன், ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. விஜய் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்டை காட்டுங்க. இல்ல நீங்க கேட்டீங்களா? அந்த கேள்வியை முடிச்சிடுறேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல கண்டனம் கொடுத்தீங்க. இல்ல ப்ரோ ஒரு இடத்துல இல்லங்க ப்ரோ, நான் கேட்ட கேள்வியை முடிச்சிடுறேன். இல்ல இமானுவேல் ஒரே நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் இருங்க, பிரஸ் மீட் அண்ணன் இருங்க அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு பார்த்த வரைக்கும் இப்ப சீமான விஜய் கம்பேர் பண்றப்ப சீமான் வந்து பொலிட்டிக்கல் புரோக்கர் மாதிரி இருக்கு. ஒரு நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஒரு இஷ்யூ வரப்ப அதை எடுத்து பேசுறாரு, காசு வாங்கிட்டு அப்படியே டவுன் ஆயிடுறாரா, அந்த பிரச்சனையை வந்து விட்டுறாருன்னு தெரியல. அது பொலிட்டிக்கல் புரோக்கர் தானே. விஜய் மேபி எடுத்துட்டு போறாரு போல. இல்ல அவரு சொல்றாரு அந்த விஷயத்துக்கு வந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த கண்டனத்தோட அது முடிஞ்சிருது ப்ரோ. அதுக்கான நீதியை அப்படின்னு யாரு பெற்றுக் கொடுக்கணும்? நீங்க தான் சொல்றீங்க மக்களோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இமானுவேல் அதை தாண்டி மாறன் வைக்கிற கேள்வி என்னன்னா பிரஸ் மீட் ஏன் கொடுக்க மாட்டாரு? இன்னைக்கு சீமான் பிரஸ் மீட் இருங்க பிரஸ் மீட் ஏன் கொடுக்க மாட்டாருன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன் ஐயா நான் தெளிவா பதில் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. சீமான் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா முழுக்க அட்டென்ஷன் சீக்கிங்காக, அவரை பத்தி எவனும் பேச மாட்டான்ற காரணத்துக்காக அவர் அப்பப்ப பிரஸ்ஸை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு.
அந்த பேச்சுக்கள் கடைசி வரை நிலை நிக்குதானா? கிடையாது. அந்த பேச்சுக்கள் ஏன் நிலை நிக்க பாண்டி மாட்டேங்குது? ப்ரோ, இன்னொன்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார்பா எத்தனை கேஸ் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காரு சீமான் அவர்கள்? அவருக்கு இதுதான் நான் சார்பாவா, அவர் கேக்குறேன் கட்சி இதுதான் நான் சார்பாவா? இல்ல இதுதான் நான் அததான் இல்ல, நான் கேக்குறேன். எத்தனை கேட்கிறேன். கட்சி ஃபைல் பண்ணிருக்காங்க? இன்ன வரைக்கும் மாறன் ஒரு அண்ணன் ஒரு நிக்கிறாருன்னு கேஸ், ஒரு பேசுறாரு கேஸ். தவிர நிக்கிறத தாண்டி பேச மாட்டாரு. எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க? எத்தனை கேஸ் போராடுறீங்க? இப்ப அது இன்னொரு விஷயம். திரள்நிதின்னு வாங்கி என்னத்தை ஏப்ப விடுறீங்கன்னு தெரியல. விஜய் அவர்களாவது சொந்த காஸ்ட் சம்பாதியத்தை வச்சுட்டு இவர் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு சொந்த மக்களுக்காக. காசா? பட் இவரு என்ன? சொந்த காசா? ஆமா, ஆமா ப்ரோ. சொந்த காசா? ஆமா, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா விஜய், ஆமா ப்ரோ. யார் உங்களுக்கு சொன்னா? தெரியுமா சரி அப்ப ப்ரோ? சீமான் இல்ல இல்ல சம்பாதிச்சிருக்காரு யார் சொன்னா? சரி நாங்க ப்ரோ, திருநெல்வேலி சம்பாதிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. ஐயா இன்னைக்கு விஜய் நான் என்ன கேக்குறேன், விஜய் அவர்கள் சம்பாரிச்சிருக்கிறாரு, அவர் சம்பாரிச்சாரு, செலவு பண்றாரு நாங்க சொல்றோம். சீமான் என்ன சம்பாரிச்சாரு? திரள் நிதியை வரதை மட்டுமே வச்சு அண்ணன் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா? திரள் நிதி எவ்வளவு கொடுக்குறீங்க நீங்க? திரள் நிதி என்ன ஒரு 5000 கோடி கொடுத்துட்டீங்களா அண்ணனுக்கு? அண்ணன் போற இடத்துலாம் வாரி வழங்குற அளவுக்கு கொடுத்துட்டீங்களா? அண்ணன் எல்லா மீட்டிங்க்கும் வாரி வழங்குறாரு. இப்ப எலெக்ஷன் வந்தா அண்ணன் 2 கோடி ஒரு தொகுதிக்கும் 1 கோடி ரூபாய் இறக்கிறாரு. அந்த அளவுக்கு வாரி வழங்கிட்டீங்களா நீங்க திரள் நிதியில? நாங்க தான் பாக்குறோமே, 25 லட்சம் போட்டா 5000 10,000 நிக்குது முக்கிக்குன்னு. அண்ணன் எங்க இருந்து கொடுக்குறாரு? இல்ல அண்ணனுக்கு எதுவும் படம் நடிக்கிறதுனால அண்ணனுக்கு சம்பளம் வந்து ஒரு படத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களா? இல்லையா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனே சொன்னாயா, என் ஃப்ரெண்டே ஒருத்தன் சொன்னான். அங்க தேனி சைட்ல ஒரு இடத்துக்கு வந்து மீட்டிங்க்கு வரும்போது இவங்க எல்லாரும் கை டாக்ஸ் வரி காசு இல்ல கட்டாத இல்ல விஜய் இல்ல இல்ல வந்துட்டு இவங்க மக்களுக்கு எல்லாரும் செலவு கை காசு பண்ணுவாருன்னு போட்டு சொல்றீங்கல்ல? இல்ல இல்ல யோ, இவங்க இல்ல அவர் இல்ல நான் காசை அவருக்கே நான் பார்த்து பாண்டி, கார் வாங்கினா அவருக்கே கட்ட வந்து மாட்டாப்ல. கார் ஹோட்டல்ல வாங்கினா வரி ரூம் கட்ட போட்டு சரக்கு வாங்கி மாட்டாப்ல. கொடுக்கணும் இல்ல, சீமானுக்கு. இல்ல, நான் ஐயா ஒன்னே மட்டும் மீரா, சொல்லிடுறேன். இல்ல உங்களுக்கு புரியல. அண்ணன் சீமானுக்கு நீங்க கொடுக்குற திரள் நிதி, அண்ணா அவர் பசங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது ஃபீஸ் கட்டவே சரி வராது. அதை தாண்டி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா காருக்கு பெட்ரோல் போடணும், கூட சுத்துறவங்களுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும், அண்ணன் சோறு தின்னணும், அண்ணன் வீட்டுல ஒரு சோறு தின்னணும். அதை தாண்டி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் அண்ணன் போறாரு பாத்தீங்களா இந்த மீட்டிங்க்கு, அதுக்கு செலவு பண்ணணும். இதுக்கே சரியா போகும். அண்ணன் இதுல இருந்து எங்க நிவாரண நிதி எடுத்து கொடுக்குற அளவுக்கு அண்ணனுக்கு எங்க இருந்து ஃபண்ட் வருது? தம்பிகள் என்ன எனக்கு தெரிஞ்சு தம்பிகள் வந்து 5000 கோடி கொடுக்குறாங்க போல இருக்குங்க. கணக்குல வராத காசு 5000 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள புழங்குது போல அண்ணங்கிட்ட. இல்லையா, தயவு நான் செஞ்சு இல்ல அந்த இல்ல நான் காசு என்ன மக்களுக்கு சொன்னேன்னா, போகல. அவர்ட்ட அந்த கேள்வியே முடிக்க விடலையா பாண்டி. அவர் எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க, எத்தனை கேஸ் நடந்துட்டு இருக்குது, எத்தனை ஐயா கேஸ் இது இமானுவேல் பண்றாங்கன்ட்டு. அவர் தான் தெள்ள தெளிவா பதில் சொல்லிட்டாருல்ல. அண்ணன் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அண்ணன் அதை முழுமையா பண்ணாருன்னா கிடையாது. இல்ல அவர் முழுமையா பண்ணதை பத்தி பேசவே இல்லையே. இல்ல பாண்டி, நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்க தேனி சைடு ஓகேவா, அவன் சொன்னான். ஒரு ஒரு அங்க வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்காக சீமான் அவர்களை வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லி சொல்லி அங்க இது பண்ணிருக்காங்க. எல்லாம் அவனுங்க கை காசு போட்டு அங்க ஸ்டேஜ் அமைக்கிறது எல்லாம் இது பண்ணிருக்காங்க ஓகேவா. ஆனா அங்க வந்து ம். பேசுனதுல அந்த அவங்க சொன்ன டாபிக்கை பத்தி பேசவே இல்லையா. அவன் என்கிட்ட சொன்னான். இப்ப ரீசெண்டா ஒரு இடம் பிரச்சனை வந்துச்சுல்ல, அதாவது புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டாங்கன்னு, அந்த விஷயத்துக்கு அண்ணன் போய் மூக்க நுழைச்சு போராட்டம் பண்ணாரு. கடைசியா அந்த விஷயத்துக்கு அண்ணன் மூக்க நுழைச்சு நாள் போராட்டத்தை மட்டும் தான் நான் பார்த்தேன். யாராவது வேற யாராவது 2ஆம் நாள் 3ஆம் நாள் எதுவும் அந்த விஷயத்தை பத்தி அண்ணன் பேசுனது பாத்தீங்களா? இல்ல 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 யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்லையா, நான் எதுவும் பார்க்கல. இல்லையா, நான் அந்த பஞ்சமர் மிலன் மீட்புன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சுயா. அது அந்த போராட்டம் ம். பண்ணது நான் வந்து வரவேற்கிறேன். அவங்க போராட்டம் பண்ணது அந்த மக்களுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இது பண்றேன் ஓகேவா. பட் அந்த அதுக்கு அடுத்து அது என்ன நிலைமையில இருக்குது, அது அது கோர்ட்ல எதுவும் எதுவும் இந்த பாரு ஃபைல் இந்த பாரு பண்ணிருக்காங்களா, இல்லை, என்ன ஏதுங்கிறது சொல்ல வந்தவரே மாட்டாங்க. வந்தவரே வந்தவரே தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க வெறும் குழந்தைய கிள்ளி மட்டும் தாங்க விடுவோம், அதை தொட்டிலெல்லாம் நாங்க ஆட்டி வைக்க மாட்டோம்னா வந்தவரே சொல்லிட்டாரு. கிள்ளி விடுறது மட்டும் தான் அண்ணன் பேசினாரு. இன்ன வரைக்கும் அண்ணனுக்காக பேச வந்தவரு, எங்க அண்ணன் கிள்ளி கிள்ளி விட்டுருக்காரு, எல்லா இடத்துலயும் போயிட்டு கிள்ளி விட்டு வந்துருவாரு, அதுக்கு மேல பேசிக்க வேண்டியது அந்த மக்களோட பொறுப்பு, நாங்க அதுக்கு போக மாட்டோம். இன்னைக்கு அண்ணன் கல் இறக்குற போராட்டத்துல விதியை மீறி கல் இறக்கணும்னு போனாரு, கல் இறக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த இடத்துல கல் இறக்கிட்டு இருக்காங்களா? அது அது அதுவும் இல்லையே, இல்ல அண்ணன் விதியை மீறி கல்லுல மாடு இருக்க மேய்க்க கல்லு. மாடு சொல்லுங்க. பேசுங்க இளைய ப்ரோ தளபதி. இங்க ப்ரோ மாறன ஆளே காணோம். அவர் போயிட்டாரு ப்ரோ, போயிட்டாரு. மாறன் வந்து போயிட்டாரா? பதில் சொல்ல முடியலங்க. மாறன் தெளிவா அவர் வந்து செஞ்சாரு, அதாவது பண்ணாருன்னு தான் சொன்னாரு தவிர அவர் பண்ணி முடிச்சதை பத்தி பேசவே இல்லை இது வரைக்கும். நாம கேட்ட கேள்விக்கு ஒண்ணுத்து கூட அவர் வந்து பண்ணி முடிச்சிட்டாரு. அதாவது நீங்க என்ன பண்ணாருன்னு கேட்டது வேற, அவர் பண்ணாருன்னு சொன்னது வேற ப்ரோ, விடுங்க. அண்டே புரிய மாட்டேங்குது. இல்ல சீண்டக்கூடாது, விஜய் எங்களுக்கு பொருட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா சீண்டக்கூடாது. எப்ப பாரு விஜய் டாபிக்கை வச்சுதான் ஸ்பேஸ் வருது. கேட்டா அவன் சாதி வெறியன், அவன் கட்சியில இல்ல, அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அப்புறம் இல்ல ஏன் ப்ரோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச டிவிஸ்கே ஸ்பேஸ் எல்லா ஸ்பேஸ்லயும் போய்கிட்டு இருக்கேன். டிவிஸ்கே ஃபேன்ஸ் யாரும் சாதி பத்தி பேசினா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் பேசின வரைக்கும் பார்த்ததில்ல. சோ அந்த விஷயத்த கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஏங்க டிவி கேல இது வரைக்கும் நாம் தமிழரை பொருட்டை எடுத்து பேசியே பார்த்தது கிடையாதுங்க.
நான் பேசுறதுக்கே வந்து திருப்பி கணக்கு ஜோக்கர்ஸ் ஐயா இல்ல இல்ல நாங்க வந்து அவங்கள கடந்து போகணும், நாங்க வந்து அவங்கள வந்து இவங்க வந்து இவங்கள போய் அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எங்க இல்ல. எங்களோட நோக்கம் என்னன்னா இல்ல எங்களோட நோக்கம் என்னன்னா நாங்க மக்களுக்கு ஒரு ஐயா, நல்ல தூய அரசியலை பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கோம். சப்போஸ் நீங்களும் அது பண்ணணும்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியா யார நினைக்கீங்களோ அவங்கள போய் இது பண்ணுங்க. நாங்க அது இது இல்ல பண்ணல. இப்போ இவங்க பண்றது என்னன்னா டிஎம்கே நாங்க எதிர்க்கும் போது இவங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டிவிகே குறைக்கிற மாதிரி பண்றாங்க. சோ இமானுவேலு, அதுதான். விஷயம் என்னன்னா தலைமை சொல்லி கொடுக்குற விஷயம் தான் கீழே உள்ளவங்க கேட்கும். நமக்கு தலைமை சொல்லி கொடுத்துருக்குன்னா நம்ம தலைமை இவங்களை வந்து நீங்க சீண்டாதீங்க, இவங்க நமக்கு தேவையில்லாத விஷயம், இவங்களும் மக்கள் பணி செய்ய வந்துருக்காங்க, நம்மளும் மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம், நம்ம அவங்க வேலையை பார்க்க விட்டாச்சு. நீ போய் வேலையை அதை விட்டுட்டு நீ உட்காந்துக்கின்னு எப்ப பாரு நடக்கிற எந்த விஷயத்தையும் திமுக சார்ந்து பேசுறது கிடையாது. அந்த ஸ்பேஸுக்குள்ள மட்டும் போய் நொட்டிட்டு வெளில வந்துட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தோன்னா இந்த ஸ்பேஸுக்குள்ள வந்துட்டு முழுக்க முழுக்க தாவேக்கா மட்டும்தான் மையப்படுத்தி பேசுறது. கூத்தாடி வந்து பாண்டி ப்ரோ, ஒரு டைம் ஒரு லேடி வந்து விஜய்க்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தது, இந்த சாங்ல ஏதோ சரியில்லைன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது எந்த மூவிக்குன்னு தெரியல. லியோ. சோ அந்த மாதிரி யாரு அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல ஹைலைட்ல இருக்காங்களோ அவங்க மேல போயிட்டு ஒரு இது மாதிரி அலிகேஷன்ஸ் போட்டு விட்டா இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அதான் இந்த இங்க பண்ணிட்டு இருக்காங்க. லைம்லைட்ல உள்ளவங்கள இல்ல ஒரு லைம்லைட்ல உள்ளவங்கள பத்தி பேசினா இல்ல எனக்கு இப்ப அது விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப அந்த லேடிக்கும் 15 வருஷமா அரசியல் பண்ற சீமானுக்கும் என்ன வித்தியாசம்? இவெல்லாம் அரசியல்வாதின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு, புரோக்கர் அவ்வளவுதான். அதேதான் அவங்களும் பண்றாங்க அந்த லேடியும். எனக்கு எந்த விஷயத்துலயும் கோவம் வரலங்க. ஆனா முழுக்க முழுக்க போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 நாளா ஒருத்தன் வந்து நாம் தமிழர் பேர் சொல்லி சீமான் தான் தலைவன் சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறானுங்க, எல்லா வேலையும் பண்றானுங்க. முழுக்க முழுக்க நான் என்னன்னே தெரியாம, நான் என்ன சாதின்றது ஒரு இலவும் தெரியாம வந்து உட்காந்துக்கின்னு சாதியை வச்சு திட்டிட்டு இருக்கிறான். அவனை கேள்வி கேட்கறானா அவனுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றானுங்க. கேட்டா அவன் பைத்தியம் லூசுன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் லூசு பைத்தியத்தெல்லாம் எதுக்கு ஸ்பேஸுக்குள்ள விடுறீங்க? ஒண்ணு லூசு பைத்தியம் தெரிஞ்சா அதை மொத்தமா அதை அடிச்சு படுக்க வைக்கணும். இல்லையா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் கொடுக்கணும். உட்காந்து ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து கத்திக்கிட்டு நான் சாதியை பார்த்து பழக மாட்டோம், சாதி அப்படி பார்த்தா அண்ணனே நீங்க சேர்த்துக்கூடாது. சாதியை பார்த்து பழக மாட்டீங்கன்னா அண்ணனே நீங்க நாடா சாதியில போய் நோக்கி தொங்கிட்டு இருக்கிறாரு. ஐயா பாண்டி 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 போதும் போதும் போற டாபிக் சேஞ்ச் பண்ணி விடுங்க. எப்பயோ டாபிக் சேஞ்ச் பண்ணி ஸ்பேஸ முடிக்கலான்னு போயிட்டேன். சம்பந்தமே இல்லாம அவர் தான் இப்ப உள்ள வந்து அடி வாங்கிட்டு போயிட்டாரு. பனிப்பூக்கள் மேல வரீங்களா? பனிப்பூக்கள் மேல வராரா? கொடுத்துருக்கிறேன், வராருன்னு பாப்போம். நேத்து அந்த புக்ஸ் இல்ல சரிமான ஒரு ஆள் மதிக்காதீங்க, நம்ம டாப்ல கத்திட்டு போறியா? நான் அதான் சொன்னேன் பாண்டிட்டா ஆடு மாடு நான் அதான் சொன்னேன் அதை கடந்து போங்க. இல்ல போயிடலாம். பாண்டிட்டா அதான் சொன்னேன் அதை கடந்து போங்க, அதை ரொம்ப இதா எடுத்துக்காத அப்படின்னு சொன்னேன். அவனால அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சொல்றேன் புரியுது பாண்டி, புரியுது பாண்டி. நீ ஒருத்தரை நேசிக்கிற அவரை பத்தி தப்பா பேசும்போது இளைய தளபதி இந்த பாருங்க, ஒருத்தர் நேசிக்கிறத தாண்டி இது கோபம் கிடையாது, இது கேள்வி. எனக்கு சீமான் மேல இருக்கிற கேள்வி, என் சீமான் மேல இருக்கிற கேள்விக்கு தம்பிகள் எவனுமே ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். நான் அவன் ஸ்பேஸுக்கு போய் ஏறினாலும் நம்ம ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சேன்னா அவன் 4 பேர் கத்திட்டு நம்மளை இறக்கி விட்டுறான், இல்ல மியூட் போட்டுட்டு அவனே இஷ்டத்துன்னு கதை அடிக்கிறான். எனக்கான கேள்வியை ஒழுங்கா கேட்டு அவன் பதில் சொல்றான், நான் ஏன் ஸ்பேஸ் போட போறேன்? இல்ல பாண்டி, அவங்ககிட்ட நான் தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்டேன் பாண்டி. அதுக்கு முதல் சொன்னா தமிழருக்கான தேசியம் தமிழ் தேசியம் சொன்னான். இல்லையா எனக்கு இது புரியலையா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நீ நான் காலையில ஒரு ஸ்பேஸ் போடுவேன் அங்க வா, அங்க வந்து கேட்டுக்கோங்கிறான். ஒரு லூஸ் என்ன தெரியுமா சொன்னா, ஐயோ தமிழ் தேசியத்தை நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டா ஈழத்தை மீட் போன்றான். எப்படி நீ ஈழத்தை மீட்ப? எனக்கு பதில் சொல்லு. எனக்கு வந்து ஈழத்தை நீ எப்படி மீட்க போற? ஈழத்துக்கு மீட்கிறதுக்கு எந்த படையை வச்சிருக்க? தமிழ்நாட்டுல எதுவும் சீக்கிரட்டா ஒரு படையை ரெடி பண்றியா? ஈழ மீட்பு கச்சத்தீவு மீட்பு இது ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு வீரா, எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரும் அண்ணனுக்கு படையை ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்களே படையில அண்ணனுக்காக உயிர் கொடுக்க போறீங்களா சீமான் அண்ணனுக்கு? ஆமா ஆமா, ஒரு சோக்கர் படை உருவாக்க கூடாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல
உங்களெல்லாம் பாக்குறப்ப நாம் தமிழர் 4 வருஷம் பாக்குறப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துயா நீங்க? ஆமா 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 உங்கள மாதிரி முட்டு கொடுக்குறது இல்ல, நாங்க இல்ல பார்த்ததே இல்ல கிடையாது இல்ல ஆளுங்கட்சிக்கு. ஐயா சும்மா பாண்டிட்ட ஃபன் பண்ணுங்க ஏன் நீங்க? இல்லையே இல்ல அதை விடுங்க. பட் ஆனா வீரா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நான் சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா உங்களெல்லாம் அந்த படையில சேர்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்காக அவன் உயிரை கொடுக்கணும். பொலிட்டிக்கல் புரோக்கர்யா பாத்தியா? அந்த இதுக்கு அதானி ஏர்போர்ட் அங்க வந்தப்ப அவன் வந்து ஒரு போட் எடுத்து போய் இருங்க இருங்க ட்ரோன் வீடியோலாம் இருங்க, எடுத்து நான் மயக்கம் சொல்லவா போட்டு கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அவன் பாரு இருங்க காசு வாங்கிடுவான். நான் சொல்லவா, கலைஞர் திட்டணுமே முக ஸ்டாலின் திட்டணுமே எல்லாம் உங்க கட்சியில இருக்காங்க, ஓகேங்களா? அத மான ரோசம் இருந்தா அந்த கட்சியில சேர்த்துக்க மாட்டாங்க, அத புரிஞ்சுக்குங்க. யாரையா சரி அவரு? சரி விடு விடு. இந்த நான் வந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம், எனக்கான கேள்வி அதான் எனக்குள்ள இருந்த இல்ல பாண்டி ஒரு முடிச்சுக்கலாம். பாண்டி இல்ல நான் அதான் முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்னோட ஸ்பேஸ் இப்ப நான் போட்டதுக்கு காரணம், எனக்கு சீமான் கிட்ட எனக்கு பல கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு பதில் இப்ப நான் நீ ஸ்பேஸ் கூட ஆனா வரல. எனக்கு பதில் வராது சொல்ல பதில் வராது பாண்டி. ப்ரோ சீமான் இறந்த பிறகு கூட அந்த பதில் வராது ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதே வேஸ்ட், பாண்டி சரிங்களா? அது மாறன் வந்து கேள்வி கேட்டார்ல, உன்னால பதில் சொல்லவே முடியல. உங்களுக்கு தான் வார்டு கவுன்சிலர்ல அதிகம், நீங்க தான் சொல்லிருந்தது. அதெல்லாம் இல்ல ப்ரோ, இதாவே எனக்கு எல்லாம் கூட ஓகே. அந்த மாடுக்கு ஏன் திருப்பி கொடுக்கலன்னு கேட்டேன், அதுக்கும் அவர்கிட்ட பதில் இல்ல. எங்க அதையும் ஃபாலோ பண்ணாங்களே எல்லாம் தெரியல. இல்ல முதல்ல ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்களை கேள்வி கேட்கறதுக்கு சீமான் வந்து அதுக்கு எதுக்கு 15 வருஷம் அரசியல் நடத்தணும்? ஆமா நாங்க நேத்து 15 வந்து வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் மேல இல்ல அரசியல் பண்ணி அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வார்டு ஆல் கவுன்சிலரே இல்ல கம்மியா தான் இருக்கு உங்களோட. ஐயா, அது பதில் இல்லையா. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒழுங்கா. ஆல் நாங்க வந்து இப்ப ஆட்சியில இல்ல ஐயா. நாங்க வந்து இப்பதான் வளர்ந்துருக்க கட்சி. ஆட்சி பிடிக்கிறதுக்காக நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஆட்சியில உள்ளவங்களை பார்த்து கேள்வி கேட்க இது முடியல. இவங்க வந்திருக்காங்க இது அவங்க ஒன் வே. இமானுவேல் ஆனா கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சீங்க. ஒரு ஒரு போராட்டமோ ஒரு இதோ பண்றீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்க. அவங்க கிட்ட ப்ரோ இல்ல ஒரு ப்ரோ, இதுக்கும் பதிலே இல்லை. எனக்கு இது வந்து சிம்பிளா ப்ரோ. ஏன்னா அந்த இது பார்த்தேன், பஞ்சமர் மீள மீட்பு அந்த போராட்டம் பார்த்தேன். பட் அது அந்த போராட்டம் வந்து நான் நியூஸ் சேனல் எதுவுமே காட்டல. பட் அவங்களோட தமிழ் தேசியம்க்கு ஒரு சேனல் இருக்குது. இமானுவேல் நீ அதுல வந்து அந்த எனக்கு நீ நோட்டீஸ் இல்ல வந்துச்சு. நீ இமானுவேல் அந்த எனக்கும் ஒரு 2 3 இது தெரியும். என்னன்னா அந்த சென்னை ஹார்பருக்கு அதானி வர எக்ஸ்டென்ஷனுக்கு அதுக்கு வந்து போராட்டம் பண்ணி அண்ணன் இல்ல மயக்கலாம் போட்டு விழுந்திருப்பாரு. போராட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணாங்க. அதை பத்தி அதுக்கு அடுத்து அது என்ன ஆச்சு? இல்ல இல்ல அதுக்கு இல்ல அடுத்து என்ன ஆச்சு? எதுவும் கோர்ட்ல அதுக்கப்புறம் கேஸ் போட்டுருக்காங்களா? அதை கண்டுக்கவே இல்லை. இல்ல அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே இன்னொன்னு மாட்டாரு. இன்னொன்னு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்போ திமுகவா இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்பேசஸ்ல அதை பத்தின விவாதம் நடக்கும். நான் பார்த்துருக்கிறேன். நம்மளாம் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்தை ஒரு 3 4 ஸ்பேசஸா போட்டு அதை பத்தி விவாதம் பண்ணுவோம், மாத்தி மாத்தி பேசுவோம், அது என்ன நடக்குது என்ன விஷயம்னு ஷேர் பண்ணிப்போம். நாம் தமிழர் என்ன நடக்குதுன்னா அங்க அண்ணன் கண்டமணி கத்திட்டு இருப்பாரு, இவனு எப்படி மக்கள் மதிப்பாங்க? நன்றி நன்றி. இல்ல நீங்க மக்களை பேசுங்க. நீ மக்கள்கிட்டயே போய் பாரேன். நீ மக்கள்கிட்டயே போய் கேளு சீமானா அப்படின்னு சொல்லிக்காரு. அவரெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு மாத்தி பேசுவாரு. அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி ஒரு போராட்டம் எடுக்கிறோம்னா எல்லா இடத்துலயும் ஒரு போராட்டம் எடுக்கிறோம்னா நம்ம கட்சியில இப்ப தாவேக்கால ஒரு கட்சியில ஒரு போராட்டம் எடுத்தோம்னா மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதிக்கும் எந்தெந்த மாவட்ட செயலாளர் போராட்டம் எடுக்கிறாங்களோ அந்தந்த மாவட்ட செயலாளர் ஃபேஸ் வேல்யூ வரும். அந்த மாவட்ட செயலாளர் போய் பேசுவாரு, அந்த மாவட்ட செயலாளர் தான் போய் எல்லாத்தையும் முன்னெடுத்து நடத்துவாரு. ஆனா அண்ணன் எடுக்கிற போராட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லா இடத்துலயும் அண்ணன் மூஞ்சி மட்டும் தான் இருக்கும். எல்லா இடத்துக்கும் அண்ணன் கிளம்பி ஒரு டேட் போட்டுக்கிட்டு இன்னைக்கு இங்கே இன்னைக்கு அங்கன்னு சொல்லி அண்ணன் ஒரு ஊருக்கு டேட்டை போட்டுட்டு அங்க ஒரு ஹோட்டலை புக் பண்ணிட்டு அண்ணன் போய் உட்காந்துருவாரு. எந்த இடத்துலயுமே அண்ணனோட கட்சியை சார்ந்த அடுத்த கட்டத்துல உள்ளவங்க யாரோட முகமுமே அந்த மீடியா முன்னாடி வராது. ஒரு 3 பேர் இருக்காங்க ப்ரோ, அவங்க தவிர்த்து வேற யாரும் இல்ல. அதை தவிர்த்து யாரும் இல்லை. அவங்க ஏன் இப்போ மதுரைக்கு வந்து ஒரு போராட்டம் பண்றாருன்னா மதுரையில மாவட்ட செயலாளர் கிடையாதா? அந்த மாவட்ட செயலாளர் வாயில விரல் சப்பறதுக்கு உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் போயிட்டு பரந்தூர்ல ஒரு போராட்டம் பண்ணாரு. பரந்தூர்ல போயிட்டு அங்க யாருமே மாவட்ட செயலாளர் கிடையாதா? நான் கேட்கறேன், அவங்கலாம் எங்க போனாங்க? நாம் தமிழர்ல மாவட்ட செயலாளருக்கு பஞ்சமா என்ன? அந்த சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்களை மூஞ்சி காட்ட வைக்கிறதுக்கு அண்ணன் கிடையாது. அண்ணன் பொறாமப்படுறாரு. எங்க இவனுக்கு மூஞ்சி வந்தா ஏற்கனவே காளியாம்மாள் மூஞ்சி கொஞ்சம் பிரபலமானோடனே காளியாம்மாளை போட்டு அண்ணன் ஒரு அடி அடிச்சு கட்சியை விட்டு துரத்திட்டாரு. சாட்டை மூஞ்சி கொஞ்சம் பிரபலமானோன்னா சாட்டைக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி பிரபலமாகிற மூஞ்சி எல்லாத்தையுமே அண்ணன் கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனா கட்சி எப்படி வளரும்? தமிழ் தேசியம் எப்படி வளரும்? நீங்க நினைக்கிற மாதிரி முழுக்க முழுக்க இருக்கிற கட்சிக்காரன்லாம் பெட்டியை வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் போராட்டத்தை பண்ணிட்டு அடுத்த நாள் பெட்டி வந்துருச்சா, ஓகேப்பா. இந்த படம் பார்த்தல எல்கேஜி படத்துல வந்து பார்த்தனா ஒரு நாள் போராட்டம் பண்ணுவான்,
ஓட்டையை போற மாதிரி போட்டுட்டு வீட்டுக்கு பெட்டி வந்தோன்னா அந்த விஷயத்த மறந்துடுவான். கிட்டத்தட்ட அதுதான் அண்ணன் பண்ற போராட்டம். சரி விடியா, விடு விடு விடு. எவனாவது இதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் தூக்கிட்டு வரட்டும், கட்டுப்பாயிரும். கட்சின்றது அந்த கட்சியை நான்காம் போட்டியாவே கணக்குல எடுத்துக்காம இருக்கிறோம். நீ என்னன்னா நீ எங்களுக்கு போட்டி தாண்டி இவ்வளவு நீ சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. சில்லா விடு, நம்ம சில்லா பாத்துக்கலாம். எதுக்கு போட்டு இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கிற? நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? டென்ஷன்லாம் ஆகாத. அதாவது பொதுவா நம்ம பசங்க எல்லாருமே இதை பத்தி பேசியிருந்தா நான் போயிருப்பேனே. நான் யாரும் பேசல. நமக்கு இது மண்டைக்குள்ள ஓடிக்கினே இருக்கே, நம்ம இதை கேட்டுருவோமேன்னு கேட்டேன். நீ பேசுறது நல்லதுதான் பாண்டி, நீ பேசுறது நல்லதுதான். பட் நீ இப்போ இவ்வளவு நாள் உட்காந்து பேசுன பத்தியா, உனக்கு உடம்பு அது என்ன இது சொல்லுவாங்களா, தொண்டை அந்த இது வேஸ்ட் அதெல்லாம் பேசி. ஆனா மாறனாவது பதில் சொல்லலாம்னு நினைச்சேன். மாறன் வந்து ஆமா எங்க அண்ணன் எடுத்தாரு ஆனா முடிக்கல மன்னிச்சுக்கோங்கன்ட்டு போயிருவாருன்னு நினைச்சேன். அது கூட சொல்லாம போயிட்டாருன்னு கவலையா இருக்கு. இல்ல சப்போஸ் யாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களாவது பார்த்துட்டு வந்து சொல்லட்டும், எடுக்கிற போராட்டம் எந்த போராட்டம் முடிவா முடிச்சிருக்காங்கன்ட்டு. மேபி இந்த அது என்ன இது வேணா சொல்லலாம்டா. அது என்ன ஒரு சைடு என்னன்னா இல்ல மேய்ச்சல் நிலத்துல ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்றாங்க. இல்ல நான் வந்து இந்த பேனாசல் வைக்கிறதுக்கு ஒரு இது சொன்னா தெரியுமா, அதை வேணா சரி ஓகே அவர் பேசினாரு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறபடி வேணா சொல்லலாம். மத்தபடி வேற எதுவும் இருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த ஆளை வச்சுதான் யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த ஆளை வச்சு எந்த போராட்டம் ஸ்டாப் ஆயிடுது? நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க வீரன், தயவு செஞ்சு சீக்கிரம் பேனா சிலை வைங்க, அண்ணன் வந்து உடைக்கிறாரான்னு பார்ப்போம். அரசாங்கம் முடிவு எடுத்தாது. அரசாங்கம் இல்லையா அந்த இடத்துல வந்து பேனஸ் எல்லாம் வைக்கணும்னா நிறைய பாறைகளை கொட்டணும். அது உண்மையில இதுயா பொல்யூஷனுக்கு வந்து இது இல்ல. எனக்கு என்ன இதுனா, இதுவே திமுக சார்ந்த ஒரு பிரச்சனை வருது இல்ல கட்சி சார்ந்த ஒரு விஷயம் வருதுன்ற போது அண்ணன் துடிப்பா போறாரு, கையில எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முடிவு தராம வந்துடுறாரு, இல்ல சில இடங்களை பெட்டியை வாங்கிட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான், அதுக்கு முடிவு இல்லாம இவங்க நம்மள சொல்றாங்க டிஎம்கே இதா பேசுறாங்க, மத்த ஏடிஎம்கே பேச மாட்டாங்கன்ட்டு. அவனுங்களும் என்ன பண்றாங்க, ஏடிஎம்கே எங்க இது பண்ணி பேசுறாங்க. ஏடிஎம்கே வந்து நீ எந்த கணக்குல எடுக்கிறன்னா, இப்போதைக்கு ஏடிஎம்கே வந்து அழிய போற கட்சி. அதாவது பாஜகவால கைப்பற்றப்பட்டு நாளைக்கு வந்து பாஜக முழுக்க சொல்ல முடியாது. அதிமுக இப்ப இருக்கிற எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கிறவங்க கூட உள்ள இழுத்து போட்டுக்கின்னு இனிமேட்டு நாங்க தான் அதிமுக இனிமேட்டு இல்லைன்ட்டு போயிடுவோம். நாளைக்கு அதிமுகவுக்கு சீட்டு கொடுத்தா கூட வாய்ப்பு இல்லை. ஆச்சரியப்படுறது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நாளைக்கு அதிமுகவுக்கே இப்ப இருக்கிறது வந்து கூட்டணி கட்சிங்கிறது வந்து பிஜேபி கண்ட்ரோல் தான் இருக்குது. அவன் ஆட்களே சொல்றானுங்களையா, எங்களுக்கு 2026 போட்டி கிடையாது, 2029 தான் போட்டி, 29 போட்டின்றானுங்களே. அப்புறம் அதுலயே தெரியலையா அவனுங்க வந்து அதிமுகவை கைப்பற்றி 29க்காக ரெடி ஆகுறானுங்க. அவனுங்களுக்கு எடப்பாடியை சிஎம் ஆகிற கனவெல்லாம் கிடையாது. அதனால இந்த மும்மணி போட்டின்றதை விட இதை 2 முனி போட்டினே வச்சுக்கலாம். மும்மணி போட்டியே கிடையாது. 3வது போட்டி வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனே அழிச்சிருவான். நம்ம போயிட்டு அவன் போட வேணாம்னு சொல்ல தேவையில்ல. அவனே நான் அவனுக்கு போட மாட்டேன், நான் பேசாம தாவேக்கு போட்டுறேன், நான் பேசாம நாம் தமிழருக்கு போடுறேன்னு போறான். ஆனா அதுலயே ஒரு 2G மட்டும்தான், அதுல 2Gன்ற ஒரு ஐடி மட்டும்தான் திமுகவுக்கு நான் ஓட்டு போட்டுருவேன்ட்டு போட்டாப்ல. வீரா 2Gயை விட்டுறாதீங்க, 2G உங்களுக்கு ஒரு ஓட்டு. எனக்கு டிஎம்கேலயே சில கொஸ்டின் இருக்கு. அதை நம்ம வேற ஒரு ஸ்பேஸ் போட்டு பாத்துக்கலாம். நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்தேன், தூங்க போறேன், டயர்டா இருக்கு. சரி கீழே வாழ்த்துக்கள் பாண்டி, வாழ்த்துக்கள். முதல் முறையா சரியான எதிரியை சந்திச்சிருக்கீங்க. கூப்பிடுங்க மாறன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் வரல? மாறன் ஏன் இறங்கி போனான்னு தெரியல, நல்லா பேசுவோம். மாறனை தாண்டி வந்தானுங்க. இந்த காலையெல்லாம் வந்தாப்புல, காலையிலும் கீழே தானே இருக்கிறாப்புல, அவர்லாம் ஏன் மேல வரலன்னு தெரியல. நான் கிளம்புறேன். ஆண்டி முடிப்பியா இல்ல ஓடிட்டு தான் இருக்குமா? முடிப்பியா ஓடிட்டு தான் இருக்குமா? இந்த வந்துட்டான் பாரு அமரன் வரியா? மேல ஏத்துறேன். அமரன் தான் சரியான ஆளு, சாதி பெருமையை செம்மையா பேசுவான். வரியா அமரா? வாயா பேசுவோம்யா. அந்த ஸ்பேஸ்ல இருக்கும்போது என்ன ஆத்தன வா.
இங்க வந்து பேசுவா. சீமான் வந்து எப்படி ஈழத்தை மீட்பார்? இங்க திமுக ஆட்சியை கவுத்து சீமான் எப்படி ஆட்சியை பிடிப்பார்? ஆட்சியை பிடித்தவுடன் சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்ய போகும் நன்மைகள் என்ன? சொல்லு. மோட்டரோயா என்ன பண்றாங்க காலைல என்னாச்சு? இல்லடா, சீமான் ஒரு மோட்டர் வாங்கி சுத்திட்டு இருக்கிறான்டா ஊருக்குள்ள. ஒரு நாள் போராட்டத்தை எடுக்கிறான், 2ஆம் நாள் ஓடி போயிடுறான். பைத்தியம் அதான் கேள்வி. பைத்தியம் என்ன காலையில என்ன சரக்கு போட்டியா மோட்டரோயா என்ன ஆச்சு உனக்கு? இந்த பத்திய உன்கிட்ட எவ்வளவு அழகா கேள்வி கேட்டான், அண்ணன் சீமான் எப்படி வந்து ஈழத்தை மீட்பாருன்னு. நீ பைத்தியக்கார நாய யாரா சொன்னா அந்த மாதிரி? சீமான் தான்டா சொன்னான். ஏதாவது கேட்டுற போறேன் காலைல படா லூசு. நீ ஓடுமா போ. நீ கேளுடி, நீ எதாவது கேட்பே, சாதி ரீதியா கேட்பே, கேளு. எப்படி கேட்ப கேளு. யாரா சாதி ரீதியா கேட்டா? பைத்தியக்கார நாய பைத்தியக்கார நாயே, அங்க அங்க பேசும்போது மட்டும் வாய்க்கிலேயே வக்கனையா பேசுற. என்ன திமுக காரன் பூனையை ஊம்பிட்டு இருக்கிய? என்ன பிரச்சனை உனக்கு? தமிழ் இரு எனக்கு ஒரு டவுட், நீ திமுகவா? ஆமாடா திமுகவாடா? ஆமாடா, நான் திமுக தான். கருணாநிதி ஒரு இன துரோகி சொல்லு பாப்போம். சொல்லு கருணாநிதி ஒரு கேடுகெட்ட இன துரோகி சொல்லு. கருணாநிதி இன துரோகி தான். சொல்லு. கருணாநிதி இன துரோகி சொல்லு. இன துரோகின்னு சொல்லிட்டேனே. நீ இப்ப வா மேட்ருக்கு வா. சீமான் கருணாநிதி என்ன ஊழல் பண்ணான்னு சொல்லிட்டு கேளு. ஐயோ ஆரம்பிச்சுட்டாய. வந்த உடனே ஒண்ணு பெரியாட்ட போவோம், இல்ல கருணாநிதி இன துரோகி தான் சொல்லிட்டேனேடா. தமிழ் தேசியத்தை நீங்க எப்படி வாழ வைக்க போறீங்க? தமிழ்நாட்டுல எப்படி நீங்க ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லு.
பாத்தீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் திறக்க மாட்டாங்க. அதை தாண்டி பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அண்ணன் தேவ சமுதாயத்துல அடி வாங்கினாரு பாத்தீங்களா? இப்ப கூட அவன் ரீசெண்டா அந்த ஆளு முன்னாடி வந்தார்கள் முதலியார்கள் தேவர் எல்லா ஜாதியும் பேசுவான். அவன் ஜாதி வருவீங்க, ஜாதி வச்சு அரசியல் பண்ணிட்டு புரோக்கர். அது அதோட அவர் யாரு, முத்துராமலிங்க தேவர் என்னோட தாத்தான்னு சொன்னாரு. அதே முத்துராமலிங்க தேவரை போட்டு அடிச்சாரு. என்னென்ன பேசணுமோ பேசுறது, எல்லாரையும் தாத்தா வாக்குறது, எல்லாரையும் பாட்டனாக்குறது. இல்ல விஜயகாந்த போட்டு அந்த டைம்ல என்னமா பேசினாரு. இப்ப வந்து கூட இருந்த சகத் விஜயகாந்த் வந்து ரொம்ப மதிப்பு தக்கவர். விஜயகாந்தோட பெருமைகளை சொல்லி மாள முடியாது. ஆனா இன்னைக்கு தம்பிகள் என்ன விஜயகாந்த் தான் நடிகை ஆகலாம் ஒரு அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு உட்காந்து அந்த மனுஷன் செத்தே போயிட்டாப்ல. உங்க வன்மத்தை எப்படி எப்படிலாம் கொட்டுறீங்கன்னா சாவு. அதாவது ஒரு விஷயம் சுட சுட அதான் சொன்னேனே, அண்ணன் சுட சுட வரும்போது எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. அந்த வாயில போட்டதுக்கு அப்புறம் அந்த ஜீரணத்தை வெளியே விட மாட்டாரு அண்ணன், அதையும் உள்ளே வச்சுக்கிறாரு. வருமானம் காசியா காசு வாங்கிடுவாரியா? நீங்க ஏங்க திமுக திமுகல இருந்து காசு கொடுத்துருக்கீங்க, ஏங்க அவருக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க? அவரு எங்கயா திமுக அதுக்கு எந்த போராட்டம் பண்ணிருக்காரு? அவரு கரெக்டா போராட்டம் பார்த்திருக்கே இல்லையா? மலை பாண்டி நீ முடிக்கிற மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன். நானே முடிச்சுக்கிறேன். இல்ல நீ முடிக்க மாதிரி தெரியல, இன்னும் பேசிட்டு முடிச்சுப்போம். நன்றி வீரா, வந்ததுக்கு நன்றி. எல்லாரும் நன்றி. ஓகே. பார்த்திபன் வந்திருக்காரு. பணிப்பூக்கள் நம்ம ஒண்ணு சொல்றோம், வந்து ஒருத்தன் சொல்லிட்டு போறான், அவனுங்க நாம் தமிழர் கிடையாது, அது பைத்தியம் அப்படின்றான். அப்புறம் ஏன்டா பைத்தியங்களா நாம் தமிழர் ஐடியாலஜி அதானுங்க. இவனுங்களே பேசுறானுங்க, இவனுங்களே திட்டிக்கிறானுங்க, அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு? போதுங்க ஐயா, இது அப்படியே போச்சுன்னா போய்கிட்டே இருக்கு. அப்புறம் தம்பிகள் என்ன முழுசா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி அந்த வளையத்துக்குள்ள வந்துட்ட. நீ வளையத்துக்குள்ளதான் இருக்க. வளையத்துக்குள்ளதான் இருக்கிறேன். சரியான எதிரிய வந்து இன்னைக்குதான் சரியான எதிரிய பாத்துருக்கானுங்க. இல்ல அவனை வளையத்துக்குள்ள கொண்டு வா. இவனும் பிடிச்சா போதும், அவன் நகைக்கடையே முழுங்கிடலாம். அந்த மாதிரிதான். ஐயோ, நான் அடிப்படை தொண்டன் தான். என்ன தாவேக்கா திமுக நீ எந்த கட்சி வேணா சொல்லிக்க, நாமா அந்த கட்சி தான் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். என் விசுவாசம் யாருக்குன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். என் மனசுல நான் சொல்லிட்டு போறேன். விடுங்க. நன்றி, வணக்கம். பணிப்புகள் ப்ரோ. பாய் ப்ரோ. சரி பாண்டி, நான் உனக்கு ஒரு மெசேஜ் பண்றேன். ஓகேவா? டிஎம் பாரு. சரி. பாய் ப்ரோ. ஓகே பாண்டி, பாய்.